என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 34 வயசு ஆகுதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான கோயிலுக்கு மேல போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் போனதுல இந்த கோயில்ல தான் அடிப்படை வசதியான ஒரு காவலர்கள், அதாவது கோயில் சார்பாவது யாராவது செக்யூரிட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த கோயில் இல்ல. 7 மலை பயணம்ன்றப்போ ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சொல்றாங்க. கீழே அடிவாரத்துல மலை ஏறதுல இருந்து கோயில சாமி தரிசனம் பண்ணி திரும்பி வர்ற வரைக்குமே யாருமே எந்த ஒரு செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமே, அதாவது காலைல நீங்க ஆரம்பிச்சு 24 ஹவர்ஸ்மே எப்பெல்லாம் நீங்க சாமி ஏறலாம். இந்த கோயில்ல அதாவது குறிப்பிட்ட மாசம் தான் அலோவ் பண்றாங்க. அதுலயுமே 24 ஹவர்ஸ் நீங்க சாமி பார்க்க போய்க்கலாம். அப்படின்ற பட்சத்துல இரவு நேரங்கள்ல மலை ஏறவங்க இருக்காங்க. அப்படி இரவு நேரம் மலை ஏறவங்களுக்கு அந்த கோயில் நிர்வாகத்தினர் சார்பாகவோ இல்ல இந்த வனத்துறை சார்பாகவோ இந்த கவர்மெண்ட் சார்பாகவோ எந்த ஒரு மின் விளக்குகள், ஒரு சோலார் லைட்டோ எந்த ஒரு செட்டப் இல்ல. நீங்க போறீங்க அப்படின்னா கையில டார்ச் லைட்டோ ஏதோ லைட் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போகணும். மத்தபடி அந்த கோயில்ல மின் விளக்குகள், அதாவது கீழே அடிவாரத்திற்கே சரி, நீங்க ஒரு படி ஏறி போக அது எல்லாமே இருட்டிலே போய் நீங்க இருட்டிலே வரணும், கையில டார்ச் லைட் கொண்டு போயிட்டு வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் எதுவுமே அந்த கோயில் சார்பா இல்ல.